கண்ணங்குடி என்ற ஊரில் ஆண்கள் அனைவரும் கடவுளைத் தேடி புறப்பட்டார்கள். அந்த ஊர் பெண்கள், குழந்தைகள் அவர்களை வழி அனுப்பி வைத்தார்கள். வெளியூர் சென்றிருந்த அந்த ஊரைச் சேர்ந்த பெரியவர் ஒருவர் ஊர் திரும்பினார். ஊரில் இருக்கும் ஆண்கள் அனைவரும் எங்கோ கிளம்பிப் போவதைப் பார்த்தார். உடனே தான் வளர்க்கும் கழுதையில் ஏறி அமர்ந்து அவர்கள் சென்ற திசையை நோக்கி வேகமாக சென்றார். சில மணி நேரத்தில் அவர்களை அடைந்தார். அவர்களிடம், எல்லோரும் எங்க கிளம்பி போறீங்க? நாங்க கடவுளை தேடி போறோம். அவரை கூட்டிக்கிட்டு தான் ஊருக்கு வருவோம். போயிட்டு வாங்க, உங்கள் முயற்சி வெற்றியடையட்டும் என்று வாழ்த்திட்டு மீண்டும் கழுதையில் ஏறி அமர்ந்த அந்த பெரியவர் ஊருக்கு திரும்பி செல்லாமல் மக்கள் போகும் திசையிலேயே போனார். இதனை பார்த்து அந்த மக்கள், பெரியவரே என்று அவரை அழைத்து நிறுத்திவிட்டு அவர் அருகில் போன ஒருவர், பெரியவரே, ஊருக்கு திரும்பி போகாம எங்களுக்கு முன்னாடி போறீங்க, நீங்களும் கடவுளை தேடி போறீங்களா என்று கேட்டார். இல்லப்பா, நான் என் கழுதையை தேடித்தான் வந்தேன். வழியில் உங்களை பார்த்து வாழ்த்தினேன். மீண்டும் கழுதையை தேடி போறேன். என் கழுதையுடன் தான் என் ஊருக்கு திரும்பி போவேன். இதை கேட்ட மற்றவர்கள், அவரோட கழுதை மேலேயே உட்கார்ந்துக்கிட்டு கழுதையை தேடுறாரே, இவரை போல முட்டாள் யாராவது இருக்க முடியுமா என்று சொல்லி சிரித்தார்கள். ஏன் சிரிக்கிறீர்கள்? கழுதைக்கு மேலே தானே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த கழுதையே தேடி போறதா சொன்னா சிரிக்காம என்ன செய்யறது என்றான். நீங்கள் கடவுளை தேடி செல்வதாக சொல்கிறீர்கள். உங்களுக்குள்ளேயே இருக்கும் கடவுளை தேடி நீங்கள் வெளியில் அலைகிறீர்கள். நான் உங்களை பார்த்து சிரித்தேனா என்று பெரியவர் பதில் கேள்வி கேட்டார். அந்த பெரியவர் சொன்னதோட அர்த்தம் அந்த மக்களுக்கு பிறகுதான் புரிந்தது. ஒவ்வொருவரிடமும் உள்ள தன்னம்பிக்கையைத்தான் அந்த பெரியவர் கடவுள் என்று சொல்கிறார் என்பதை உணர்ந்தனர். உடனே அவர்கள் அனைவரும் அந்த பெரியவருடன் சேர்ந்து ஊர் திரும்பினார்கள்.